ராமரின் பிறப்பிடம் குறித்து பேசியதால் ஆட்சியை இழக்க நேரிட்டதாக நேபாள முன்னாள் பிரதமர் ஷர்மா ஒலி தெரிவித்துள்ளார். தனது பதவியை ராஜினாமா செய்தது குறித்து அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். அதில் இயற்கையிலேயே கொஞ்சம் பிடிவாதக்காரன், அந்த பிடிவாதம் இல்லை என்றால் நீண்ட காலத்திற்கு முன்பே அனைத்தையும் கைவிட்டிருப்பேன். அதே பிடிவாதத்தால் தான் நேபாளத்தில் சமூக ஊடக நிறுவனங்கள் அரசின் விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று கூறினேன் என்று தெரிவித்துள்ளார். தான் தற்போது வடக்கு காத்மாண்டுவில் உள்ள நேபாள இராணுவத்தின் சிவ்புரி முகாமில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். வேதங்கள் சொல்வது போல் ஸ்ரீராமர் இந்தியாவில் அல்ல நேபாளத்தில் பிறந்தார் என்று வாதிட்டேன். இந்த நிலைப்பாடுகளில் சமரசம் செய்திருந்தால் நான் பல நன்மைகளை பெற்றிருக்க முடியும். எனது வாழ்க்கை வேறு விதமாக இருந்திருக்கும். ஆனால் நான் எனக்கு சொந்தமான அனைத்தையும் நாட்டுக்கு கொடுத்து விட்டேன் என்று அவர் கூறியுள்ளார்.